குரு வணக்கம், குருவே துணை. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக பாருங்க, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியே புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வரக்கூடிய 15ஆம் தேதி கன்னி ராசிக்கு போயிடுவாரு. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வரக்கூடிய 14ஆம் தேதி துலா ராசிக்கு வந்துடுவாரு. சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வருவாரு. இதன் அடிப்படையில ஜாதக பலன்கள் இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிய பதிவு தாங்க இது. பாருங்க, பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியான கிரகம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியே 3ஆம் இடத்துல போயிடுது. 3ஆம் இடமாற்றம், பயணங்கள், விற்பனை சம்பந்தமான விஷயம், மாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஏதோ பயணங்கள் போகன்றது, அடமானம் பிடிக்கிறது, இது சொத்து வாங்குறது, சொத்து விற்கிறது, இடமாற்றங்கள் பண்றது, இது சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் சிறப்பாகிறது. அதை நீங்க இந்த மாசத்துல பயன்படுத்தலாம். சரி, பயணங்கள் சம்பந்தமான, விற்பனை சம்பந்தமான விஷயம், லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்குது. விற்பனை சம்பந்தமான விஷயங்கள்ல லாபங்கள் தரவண்ணமா இருக்குது. அதை நீங்க போனீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு வெற்றி அடையும். நல்ல ஒரு வெற்றி அமைப்பு தான் ஏற்படுது. எப்போ ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் கரெக்டா மிதுன ராசிக்கு பாருங்க, மிதுன ராசிக்கு எப்ப போறாருன்னா, தன்னுடைய ராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறார். தன்னுடைய ராசிக்கு அதிபதி நின்றுட்ட போறதுனால உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்லாம் வெற்றி அதிர்ஷ்டத்தை ஏற்படும். 14ஆம் தேதிக்கு மேல நீங்க செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு இந்த குடுக்கல் வாங்கலுக்கு சம்பந்தமான, விற்பனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த வீடு, மனை, வாகனங்கள், இது சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான பயணங்களை இந்த மாசத்தில் நீங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள்லாம் நல்லா இருக்கும். விழாக்கள், கொண்டாட்டங்கள், பூர்வீக சம்பந்தமான சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயணங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமான செலவுகளும் இப்பத்தி உங்களுக்கு நிறைய ஏற்படுங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களும் ஒரு வழியில கொடுக்கும். சுபகாரியத்துக்கு நிறைய செஞ்சுட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன், குழந்தைகளுக்கு செஞ்சுட்டேன், அது சம்பந்தமான வழிகளும் உங்களுக்கு இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? வேலை இந்த மாசத்துல சந்தோஷமா இருக்கும். அதாவது வேலை பெருசா போக முடியாது. போன மாசம் வேலையை நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனா இந்த மாசம் சுபகாரியங்கள் சம்பந்தமான லீவ் போட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு, அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடைபெறும். பூர்வீகத்துல ஒரு செலவுகள், அது சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். நண்பர்கள், சித்தப்பா, மருமகன், மருமகள், மூத்த சகோதரர், இவர்கள் மூலமான பாசங்கள்லாம் எல்லாம் அதிகரிக்கும். பாருங்க, கால் சம்பந்தமான வழிகள் கொஞ்சம் அது இருக்கும். சித்தப்பாவிடம் பார்க்கும்போது அவங்க மூலமான விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்ல அவங்க மூலமாக நீங்க பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அல்லது வேலை சம்பந்தமான பயணங்கள், அதாவது பயணங்களும் அதிகமாக இந்த மாசத்துல நீங்க சென்ற மாதிரி ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பா இருங்க. சரி, கணவன் மனைவியோட ஒற்றுமை உறவுகள், குழந்தைகளோட திருமண நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் சிறப்பா இருக்குதா? திருமணம் சம்பந்தமான கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னா அது சார்ந்ததுதான் நல்லா சிறப்பா இருக்குது. இப்போதைக்கு அதனுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பொண்ணு பிடிக்காத பொண்ணா பிடிக்கிற மாதிரி ஒரு பெண்ணுகள் அமையும். இப்போதைக்கு கோவில் வழிபாடுகள் இப்போது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஒரு கோயில்ல போயிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும் கூட்டாக குடும்பத்தோட சேர்ந்து போய் ஒரு வேண்டுதலை வச்சீங்கன்னா, இப்போதைக்கு குலதெய்வம் அருள்வதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கூட்டு தொழில் நல்லா இருக்கான்னு பார்த்து, கூட்டு தொழில்லாம் ஓரளவுக்கு நல்லா சூப்பரா இருக்குது. கூட்டு தொழில வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லன்றது வரைக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்கும். நண்பர் மூலமா போயிட்டு பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம வெளியூருக்கு போயிட்டு வர வேலைகள்லாம் நல்லா இருக்கும். பெருசா முதலீடுகள் இப்போ போடாத இருப்பது நல்லது. முதலீடுகள், தொழில் சம்பந்தமான பயணங்களும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? தொழில பெரிய அளவு முதலீடு போடாத இருக்கு. ஏன் பாருங்க, அது 9ஆம் இடத்தை பார்வை செய்யுதுன்னா, 9 கூட எங்க இருக்குன்னா, வெளியூர் போயிட்டு வந்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுனா ஒரு அதிர்ஷ்டம். அதாவது எந்த மாதிரியான குலத்தொழில்கள், பூர்வீக தொழில்கள், தந்தை செய்த தொழில்லாம் இப்போதைக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வெளிநாட்டு தொழில்கள் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு இப்ப சாதகமா இருக்குது. அதே இரும்பு தொழில்கள் பாத்தீங்கன்னா, அதாவது கீழ்மட்டத்தை துப்புரவு தொழில்கள், இந்த இரும்பு தொழில்கள், இந்த பாத்ரூம், இந்த மாதிரி மற்றவர்களை மதிக்க முடியாத இந்த கறிக்கடை தொழில்,
இந்த மாதிரி ஒரு வழிகளை கொடுக்குற வட்டி தொழில்கள் இது எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரிங்களா? தொழில் மூலமா ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தும். மேக்சிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் தாங்க நிறைய இருக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா இருக்கும். இப்போதைக்கு செலவுகளை கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கு பெருசா போக முடியாத சூழ்நிலை இருக்கும். சொந்த கூட்டு தொழில தான் நண்பர்களை பார்த்து சொல்லிங்க. கீழ்மட்ட தொழில்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி சம தொழில்கள் நல்லா இருக்குது. பாருங்க ராகு பகவான் ராசியில வந்து 9ஆம் இடத்துல இருப்பதனால நீங்க வந்து பாருங்க காளி தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு நல்லது இருக்கும். பக்கத்துல இருக்க கேது பகவான் 3ஆம் இடத்துல இருப்பதனால அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் அல்லது விநாயகர் கோவில்ல வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து பாருங்க எங்க இருக்காங்க. பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல இருக்குன்னா பூர்வீக தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பூர்வீகத்துல ஒரு மதிப்பு மரியாதை கௌரவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. நல்ல கௌரவங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கு. 5ஆம் அதிபதி எங்க இருந்தா பயணம்லாம் குழந்தைங்களாம் பயணங்கள் இது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்குது. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு நல்லா இருக்கும். மேக்சிமம் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெருமாள் வழிபாடு, அது குரு பகவான் வழிபாடு, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கடலை மாலை போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் சிறப்பானதாக இருக்குங்க. அதே ஒரு பாருங்க, உங்களால முடிஞ்சதுனால் கடவுளுடைய அனுகிரகம் வேண்டும் என்றால், ஒரு பத்திரங்களை டாக்குமெண்ட் முடிய வேண்டும் என்றால், குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேண்ணா, நன்றி, வணக்கம்.